மூன்று எண்களில் இரண்டாவது எண் முதல் எண்ணை போல் இருமடங்கு, மேலும் மூன்றாவது எண்ணை போல் 3 மடங்கு. அந்த மூன்று எண்களின் சராசரி 44 எனில் அவற்றுள் எது மிகப்பெரிய எண்ணாகும்? ரைட். இந்த கொஷினோட கான்செப்ட் என்னன்னா சராசரி தான். அப்போ கொஷினில் சராசரி கொடுத்துட்டாங்க, சராசரி என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. சொல்யூஷனு ஃபஸ்ட்டு சராசரி, நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து தான் சம்ம ஸ்டார்ட்டே பண்ணணும். அப்போ இங்கே சராசரி ஈக்குவல் டு 44 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சராசரியோட ஃபார்முலாவை எழுதிட வேண்டியதான். சராசரியோட ஃபார்முலா என்னது? மொத்த கூடுதல் பை மொத்த எண்ணிக்கை. ஓகே, மொத்த எண்ணிக்கை எல்லாம் சேர்ந்தது 44. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 தான் கொடுத்துருக்காங்க. 3 எண்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 3 நம்பர்ஸ் தான். அப்போ இங்கே டினாமினேட்டர் பிரச்சனையே இல்லை. அப்போ டினாமினேட்டரில் 3ன்னு போட்டுடலாம், இங்கே 44 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த நியூமரேட்டரை ஃபில் பண்ணணும். அப்போ மொத்த கூடுதல், அப்போ அந்த 3 நம்பரையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். அந்த 3 நம்பரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டான்னா, மறுபடியும் ரீட் பண்ணுறேன். 3 எண்களில் இரண்டாவது எண் முதல் எண்ணை போல் 2 மடங்கு, மேலும் மூன்றாவது எண்ணை போல் 3 மடங்கு. அப்போ இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டாவது எண்ணையும் மூணாவது எண்ணையும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த முதல் அவங்க என்ன பண்ணலை? ஃபோக்கஸே பண்ணலை. அப்போ ரெண்டாவது எண் முதல் எண்ணை போல் 2 மடங்கு, மேலும் அது மூணாவது எண்ணை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஃபஸ்ட்டு எதை மெயினாக வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது? இப்போ நம்மள்ட்ட மொத்தம் 3 நம்பர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போனா எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, இது ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்டு நம்பர். ஓகே, இப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி எப்படி பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சம்ஸில் ஃபஸ்ட்லேருந்து போகக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணாமல் செகண்ட் டேட்டாலேருந்து பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டேட்டா, இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டேட்டா, இது வந்து என்னென்னா செகண்ட் டேட்டா. ஓகே, அப்போ அங்கேருந்தால் நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ செகண்ட் டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூணாவது எண்ணை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எது? ரெண்டாவது எண். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மூணாவது இருக்குது பார்த்தீங்களா, இசட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எக்ஸ் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். மூணாவது என்ன எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ்ஒய் இசட் வந்து சும்மா வச்சுருக்கேன். ஆனால் இப்போ நான் மூணாவது நம்பரை என்னென்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்ஒய் இசட் கன்ஃபியூஸ் பண்ணோம், அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ தேர்டை பற்றி அவங்க பேசவே இல்லை, அதனால் தேர்டை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் கொஸ்டினுக்கு போகிறேன். ரெண்டாவது எண் முதல் எண்ணை போல் 2 மடங்கு, மூணாவது எண்ணை போல் 3 மடங்கு. அப்போ அவங்க ஹைலைட் பண்ணுறதே இங்கே யாரை தான் ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, இந்த செகண்டை தான் ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த செகண்டு மூன்றாவது எண்ணை போல் 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி அதை எக்ஸ்ன்னு வச்சுட்டோமா, அப்போ நான் அதை 3x வச்சுக்கிறேன். அப்போ ரெண்டாவது, இப்போ சொல்லி பாருங்க, ரெண்டாவது எண் மூணாவது எண்ணை விட 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வாங்க, ஃபர்ஸ்ட் டேட்டாவுக்கு பாருங்க, ரெண்டாவது எண் முதல் எண்ணை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 போல் இது என்னவா இருக்கணும்? 2 மடங்கா இருக்கணும். அப்போ நான் இது 2 மடங்கா இருக்கணும் அப்படின்னா இதை நான் எப்படி தான் வச்சுக்கிறேன்னா, இப்படி வச்சுக்கிறோம், 3x/2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா முதல் எண்ணை போல் 2 மடங்குனா 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 3x கிடைக்கும். அப்போ 3/2ன்னு வச்சுக்கிட்டா தான் ஆன்சர் சரியாக வரும். இந்த பேட்டர்னில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ அவங்க சொல்லியிருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறது செகண்ட் நம்பர் தான். அப்போ அதை நம்ம
தேர்டில் இருந்தும் ஃபஸ்ட்டில் இருந்தும் போட்டுக்கிறோம். இப்போ தேர்டில் இருந்து வர்றது நான் ஏன் ஃபஸ்ட்டு தேர்ட் எடுத்தேன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3 மடங்குன்னு வந்துருச்சா, அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே 3x அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து 2 மடங்கு அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டை வந்து நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 3x கிடைக்கணும். அப்போ இந்த 3xை 2ஆல் என்ன பண்ணிக்கிறணும், டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் பாதி தானே 2 மடங்குன்னா அதில் பாதி தான். இப்போ நம்மள்ட்ட மொத்தம் 3 நம்பர் கிடச்சிருச்சு. இப்போ அந்த 3 நம்பரையும் என்ன பண்ணணும், அந்த நியூமரேட்டரில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் 3x பை 2 ப்ளஸ் 3x ப்ளஸ் எக்ஸு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எக்ஸோட ஆன்சர், அந்த தெரியாத எக்ஸோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், எல்சிஎம் தான் எடுக்கணும். அப்போ 3x 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம் 6x, இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம் 2x, அப்போ டினாமினேட்டரில் 2 வரும். இன்னொரு டினாமினேட்டர் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து ஒரே டினாமினேட்டராக போட்டுருவோம். ரைட். அப்போ இங்கே 44. அப்போ நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 11x அப்படின்னு கிடைக்கும் பை 6 ஈக்குவல் டு 44. நம்மளுக்கு எக்ஸோட ஆன்சர் தான் வேணும். அப்போ இந்த 44 கூட லெஃப்ட் சைடு இருக்கிறத ரெசிப்ரோக்கெல்லாம் இங்கிட்ட மல்டிபிள் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ எக்ஸோட ஆன்சர் 4 × 6. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. எக்ஸோட ஆன்சர் 24. இப்போ இந்த எக்ஸை கொண்டு என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே 24 போடலாம். 3 × 24 72ன்னு வரும். 72வை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் கிடச்சிரும், 36 ஆன்சராக கிடைக்கும். அப்போ மொத்தம் நம்மள்ட்ட 3 நம்பர் இருக்குது. அப்போ இந்த 3 நம்பரில் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ செகண்ட் நம்பர் தான் பெரிய நம்பர்.